சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சிங்கள பேரினவாதிகளின் செயற்பாட்டினால் கோரப்பட்டது தமிழீழம். இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு தொகை மாயம், சபையில் கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சிகள். நினைவேந்தலை குழப்பிய இனவாதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பதிலடி. மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய சகாக்களுடன் அனுர தரப்பு பேச்சுவார்த்தை. இறையடக்கம் செய்யப்பட்ட ஆயர் பொன்னையா ஜோசப்பின் திருவுடல். ஆபத்தாகிறதா நல்லூர் ஆலய வளாகம், திரைமறைவில் பெரும் ரகசியங்கள். நல்லூரில் திறக்கப்பட்ட அசைவ உணவகம், வேலன் சுவாமிகள் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. ஜனாதிபதியின் பரிந்துரையை நிராகரித்த அரசியலமைப்பு பேரவை. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி, என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். தனிநாடு கோரி ஒரு இனம் போராடிய வரலாற்றை இந்த நாடு கொண்டுள்ளதென்றும், நாட்டில் உள்ள சிங்கள பேரினவாதிகளுடன் வாழ முடியாது எனவும், தமிழீழத்துக்காக அந்த இனம் பல உயிர்களை வழங்கியுள்ளதாகவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் கடுமையாக உரையாற்றினார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழீழத்துக்கான மற்றும் தமது மண்ணுக்காக போராடி உயிரிழந்த இனத்தின் வரலாற்றை இந்த நாடு கொண்டுள்ளது. சைனட் குப்பிகளை அணிந்து கொண்ட போராட்டம் அது. 30,000 முதல் 40,000 மக்கள் கொல்லப்பட்டனர். தமிழர்களும் சிங்களவர்களும் இராணுவத்தினரும் இதில் கொல்லப்பட்டனர். அப்பாவி முஸ்லிம் மக்கள் அகதிகளாக்கப்பட்டனர். இதனை மறந்து இன்று நாடாளுமன்றத்தில் ஆளும் தரப்பு பேசலாம். ஆனால் மக்களுடைய வேதனைகள் உள்ளங்களில் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் இதுவரை பன்முகப்படுத்தப்பட்ட நிதி தொடர்பில் எந்தவிதமான அறிக்கைகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களே. மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது. அப்படியென்றால் எதிர்க்கட்சியை பக்கச்சார்பாக பார்ப்பது நியாயமில்லாத ஒன்று. அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் அசம்பந்தமாக செயல்படுகிறது. பாதுகாப்பு இந்த நாட்டில் சீராக இருந்தால் பயமில்லை. ஆனால் நமது நாட்டில் சாதாரண மக்களும் கொல்லப்படுகிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கிறது. 24 ஆண்டுகளாக நாடாளுமன்றில் இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு பொம்மை சபாநாயகரை பதவி வகிக்கவில்லை என்றும் அவர் கடும் தொனியில் கருத்து வெளியிட்டுள்ளார். கடந்த 6 மாதங்களாக அரச உப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடாக உப்பு இறக்குமதி செய்யப்பட்டது என்றும், அந்த உப்பு எங்கே எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். எந்த தனியார் துறைக்கும் உப்பு கொண்டுவர அனுமதி வழங்கப்படவில்லை. அண்மையில் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. அப்படியென்றால் அரச உப்பு கூட்டுத்தாபனம் கொண்டு வந்த உப்பு எங்கு? ஏன் இந்த உப்பு சந்தைக்கு வரவில்லை? உப்பு கட்டிகள் இதன்போது கொண்டு வரப்பட்டன. இவை உப்பு வர்த்தகர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டன. இதற்கு என்ன நடந்தது என்கின்ற கேள்வியும் இதன்பொழுது எழுப்பப்பட்டது. இந்த நாட்டில் அதிகாரம் சிங்கள பேரினவாதத்தின் கையில் உள்ளது. எனவே அவர்களுக்கு எது நீதியோ, அவர்களுக்கு யார் தலைவரோ அவர்களை மட்டும்தான் கொண்டாட முடியும் என சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் எப்போதும் நினைவேந்தலை முன்னெடுத்தாலும் சில இனவாதிகள் வந்து அதை குழப்புகிறார்கள். இந்த வருடமும் அவ்வாறு இடம்பெற்றுள்ளது. ஒருமுறை பொரளை பொதுமையானத்தின் அருகே நினைவேந்தலில் ஈடுபட்ட போதும் அண்மையில் உயிரிழந்த டான் பிரியசாத் நினைவேந்தலில் குழப்பம் ஏற்படுத்தினார். தற்பொழுது அவருக்கே நினைவேந்தல் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. எனினும் அவரின் மரணத்திற்கும் நீதி கேட்கவும் நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருடன் ஒன்றிணைந்து செயற்பட்டவர்கள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களோடு அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி தரப்பினர் ஊழல்வாதிகளை சலவை செய்த கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றில் புதன்கிழமை நடைபெற்ற நிதி சட்ட கட்டளைகள் மற்றும் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பெருமளவான ஆசனங்களை கைப்பற்றியது. எமது கட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் இந்த உயரிய சபையூடாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சி அமைப்பது தொடர்பில் விரிவான பேச்சுவார்த்தையில் நாம் ஈடுபடுவோம். ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியினை போன்று பேசுகிறது.
கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அரசாங்கம் பல்வேறு தரப்போடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது. தேர்தலுக்கு முன்னர் ஊழல்வாதிகளை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்ற தரப்பினர் தற்பொழுது பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்கள் குளறுபடியானதாக காணப்படுகிறது. இதற்கு தேர்தல் முறைமை பிரதான காரணமாகும். இந்த சிக்கலுக்கு தீர்வு கண்டதன் பின்னர் தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்திய போதும் அரசாங்கம் அதை கவனித்துக் கொள்ளவில்லை என அவர் தெரிவித்தார். நித்திய இளைப்பாறிய மட்டக்களப்பு அம்பாறை ஓய்வு நிலை ஆயர் யோசப் பொன்னையா ஆண்டகையின் திருவுடல் நேற்று மாலை மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்திற்குள் இறையடக்கம் செய்யப்பட்டது. சுகையினமுற்றிருந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி தன்னுடைய 74வது வயதில் ஓய்வு நிலை ஆயர் யோசப் பொன்னையா ஆண்டகை காலமானார். அவரின் திருவுடல் தன்னாமணி தேவாலயத்தில் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. நேற்று செவ்வாய்க்கிழமை மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்துக்கு கொண்டுவரப்பட்டு அங்கு 2 தினங்களாக அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நேற்று இன்றும் பெருந்திரளான மக்கள் அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் இன்றைய தினம் இலங்கை தமிழரசுக் கட்சியால் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நேற்று மாலை மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் இறுதி நாள் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் இலங்கையின் மறை மாநிலங்களில் ஆயர்கள், சர்வ மதங்களின் குருமார்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பெரும் திரளான மக்கள் இதிலும் கலந்து கொண்டனர். நல்லூர் ஆலயத்தை அண்மித்த பகுதியில் திறக்கப்பட்ட அசைவ உணவகம் பற்றிய விவகாரம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. யாழ் மக்கள் காலம் காலமாக பின்பற்றி வரும் நடைமுறைகளை மீறும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நல்லூர் ஆலயத்தை அண்மித்த பகுதியில் அசைவ உணவகம் திறக்கப்பட்டமை மதங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக மாற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்களின் வாழ்வியலோடும் கலாச்சாரத்தோடும் நேரடியாக தொடர்புபட்ட ஒரு பகுதியாகவும் அவர்களின் கலாச்சார குறியீடாகவும் நல்லூர் காணப்படுகிறது. அண்மையில் நல்லூர் முன்வீதியில் திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தை அகற்றுவது தொடர்பில் தமிழ் சைவ பேரவையின் அழைப்பின் பேரில் சைவ அமைப்புகளின் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் நேற்று மாலை 6:30 மணிக்கு நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் இடம்பெற்றது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சைவ அமைப்புகள் மற்றும் ஆதீனங்கள் குருமார் ஒன்றியம் ஆலய பரிபாலன சபையினர் தலைமையில் வடமாகாண ஆளுநரை சந்தித்து குறித்த அசைவ கடையை அகற்றுவது தொடர்பில் மனு ஒன்றை கையளிப்பது என இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதனை பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்தார். எனவே குறித்த சந்திப்பில் கலந்து கொள்ள விரும்பும் அமைப்புகள் அல்லது ஆதரவு தெரிவிக்க விரும்பும் அமைப்புகள் வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு முன்னர் 077-075-6333 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கான ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது. நம்பகமான தரப்புகள் என்று கோடிட்டு இந்த செய்தியை கொழும்பின் ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் இருவேறுபட்ட கருத்துக்கள் எழுந்ததால் மத்திய குழுவின் உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக பேரவையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி வேட்பாளருக்கு எதிராக 5 உறுப்பினர்களும் ஆதரவாக 3 உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ், அவரின் வேட்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா மற்றும் சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 3 உறுப்பினர்களில் ஒருவர் ஆகியோர் பரிந்துரைக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். பிரதமர் ஹரிணி அமரசூரிய, சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாபா ஆகியோர் ஆதரவாக வாக்களித்தனர். ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள வேட்பாளர் கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரி அல்ல, வெளிநபர் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த நிராகரிப்பு நிகழ்ந்துள்ளது. முன்னதாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தயாஸ்ரீ ஜெயசகர மற்றும் கர்சடி சில்வா ஆகியோர் கணக்காய்வாளர் நாயக திணைக்களத்தில் இருந்து ஒருவரை இந்த பதவிக்கு நியமிப்பதே பாரம்பரியம் என்றும் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.